ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து திருநெல்வேலி மாவட்ட நுகர்வோர் ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த அதிரடி உத்தரவு குறித்த முழு விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை பாளையங்கோட்டை மகாராஜ நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகர் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சுவாமி தரிசனத்துக்காக சென்ற குடும்பத்தோடு சுவாமி தரிசனத்துக்காக சென்ற போது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடியில நகராட்சி ஊழியர்கள் என சொல்லி ஒரு டோக்கனை கொடுத்து ரூபாய் 100 பார்க்கிங் கட்டணமாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த கொடுத்த டோக்கன்ல எந்த விதமான கையெழுத்து மற்றும் எந்த விதமான தகவல்களும் முறையாக இல்லை என கூறி அந்த டோக்கனுக்கு பெற்று சென்ற பிரபாகர் என்பவர் ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அந்த நோட்டீஸுக்கு எந்த பதிலும் அனுப்பவில்லை என்ற நிலையில நெல்லை மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் இந்த சம்பந்தமான வழக்கு தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்றிருந்தது. வழக்கை ஆணைய தலைவர் கிளாசன் பிளஸ் தாகூர் விசாரணை நடத்தி வழக்குக்கான செலவு மற்றும் நஷ்டஈடு கட்டணம் என கூறி மொத்தம் 23,000 நகராட்சி நிர்வாகத்திற்கு கொடுக்க வேண்டும் என அந்த பிரபாகர் கொடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடந்த மே மாதம் அந்த உத்தரவு பிறப்பித்து அந்த வழக்கை முடித்து வைத்தார். ஆனால் அதற்கான எந்த ஒரு தொகையையும் இதுவரை செலுத்தாமல் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் இழுத்தடித்து வந்ததை தொடர்ந்து மீண்டும் மேல்முறையீடு பிரபாகர் தரப்புல செய்யப்பட்டது. மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்த போது எந்த ஒரு முறையான தகவலும் கொடுக்கவில்லை, எதற்காக எந்த பதிலும் நகராட்சி தரப்புல தெரிவிக்கவில்லை என்று கூறிய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையருக்கு ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நெல்லை மாவட்ட நுகர்வோர் ஆணையர் கிளாசன் பிளஸ் தாகூர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனால் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.